Hey all, Joe's Artist here. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ரியல் பிரைடோட மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்கள் பேர் வந்து காயத்ரி. இவங்க வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்குமே நம்மளை தான் புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து அவங்களோட வெட்டிங் மெஹந்தி. அவங்க வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷனோட கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த எலிஃபெண்ட் அண்ட் வந்து அதில் அம்ப்ரெல்லா இருக்க மாதிரி வேணும், அண்ட் வந்து இந்த கலசம் மேளம் இந்த மாதிரி வேணும் ட்ரெடிஷ்னல் லுக்குக்காக அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எலிஃபெண்ட் அவங்களோட கை கொஞ்சம் ப்ராடாக இருந்ததுனால நமக்கு அந்த ஃபேஸ் கரெக்டாக இதில் ஸ்ட்ரக்சர் செட் ஆச்சு. அண்ட் அந்த அம்ப்ரெல்லா டிசைனுமே வந்து பர்ஃபெக்டாக அவங்களோட கையில் மேட்ச் ஆச்சு. அண்ட் வந்து இந்த அம்ப்ரெல்லாவில் நம்ம வந்து எனி கைண்ட் ஆஃப் டிசைன் கொடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாட் இருக்க மாதிரி டிசைன் கொடுத்தேன். ஸோ தட் ஸ்டெயின் வரும்போது இதோட டிசைன் அவுட்கம் ரொம்பவே நல்லா வரும், அதுக்காக கொடுத்தேன். லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்த என்கேஜ்மெண்ட் மெஹந்தியோட ரிவ்யூவுமே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூவாக இருந்துச்சு. ஸ்டெயின் சூப்பராக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து வெட்டிங் இந்த February 1 and 2 தான். பட் நம்ம கொஞ்சம் இயர்லியராகவே போட்டோம். பிகாஸ் அவங்க வந்து முன்னாடி நாளே அவங்களுக்கு சடங்குலாம் இருக்கிறதுனால முன்னாடி நாளே மேரேஜ் ஹால் போயிடுவேன். ஸோ தட் நீங்கள் 27th எனக்கு போட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம முன்னாடியே இந்த டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்பவே டைம் எடுத்த டிசைன் இது சொல்லலாம். பிகாஸ் நான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சேன். அண்ட் வந்து இன் பிட்வீன் நான் கொஞ்சம் கண்டென்ட்டுமே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் செல்ஃபாகவே. ஸோ அதனாலே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இந்த எலிஃபெண்ட்டோட கண் பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது வளைஞ்சு முடிச்சதும். அண்ட் இயருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேடிங்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்க பாடி ஃபுல்லாகவே நான் ஃபில்லிங்ஸாக கொடுத்துக்கிட்டேன். ஸோ தட் அது ஸ்டெயின் வந்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் வந்து எலிஃபெண்ட்டுக்கு மேலே ஒரு கார்பெட் அந்த பெட்ஷீட் இருக்க மாதிரி ஒரு கிளாத் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்குமே ஒரு பேட்டர்ன் டிசைன் மாதிரி போட்டேன் நான். இதில் டீட்டெயிலிங் நம்ம நிறையவே பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு டைமிங் எனக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ராவே எடுத்துருந்துச்சு யூஸ்வலாக போடுற ப்ரைடல் டிசைனை விடவே. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டிசைன் வந்து நான் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுக்குறது மட்டும்தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சிருக்கும். ரொம்ப டீட்டெயிலிங்கான டிசைன் ஷூட் பண்ணியிருக்கவே முடியாது. பிகாஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எனக்கு வந்து இந்த டிசைனில் தான் இருக்கணும். அந்த டைமில் நான் மொபைல் ஹேண்டில் பண்ணேன்னா கண்டிப்பாக என்னால் அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஃபில்லிங்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் இல்லையா, ஸோ அதனால் நான் அதை மட்டும் ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து இந்த கலசம் மாதிரி கேட்டிருந்தாங்க. கலசத்தில் வந்து ஒரு தேங்காய் மாயிலை இதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு லுக் கேட்டிருந்தாங்க. அதில் இன்பிட்வீன் நம்ம வந்து ஸ்வஸ்திக்கும் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த டீட்டெயிலிங் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு. அண்ட் ஒரு டிசைனுமே நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக மைன்யூட்டாக தான் எடுத்து பண்ணியிருந்தோம். அண்ட் கீழே வந்து ஒரு செக்டு பேட்டர்ன். ஸோ அவங்க வந்து இந்த அளவுக்கு மட்டும் எனக்கு கஸ்டமைசேஷன் இருந்தால் போதும், பாம்பில் என்ன டிசைன் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க. என்னென்னா அவங்க பாம்பில் வந்து சடனாக வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. பட் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வெட் ஆகவே இல்லை. பட் இது வந்து சம்மர் டைம் அப்படிங்கிறதுனாலே என்னன்னு தெரியல, அவங்க பாம்பில் வந்து பயங்கரமாக ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எவ்வளவோ தொடச்சி தான் நான் போட்டுட்ருந்தேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் பயம் வந்துருச்சு. சப்போஸ் நான் போட்ட டிசைன் வந்து ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி ஸ்மஜ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஏசி வந்து நல்லா ஃபுல் ஹை கூலிங்கில் வச்சுட்டு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்குமே ரொம்ப குளிர், ரொம்ப சில்னஸாக இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து டிசைன் நல்லா நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏசியை நல்லா ஹை டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஃப்ரீஸ் ஆகிற கண்டிஷனில் இருந்துச்சு. அந்த ஸ்டேஜில் வச்சு தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ தட் அப்போ அவங்களுக்கு ஸ்வெட் ஆகலை. ஸோ நான் வந்து பாம்பில் வந்து என்னோடய டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பீகாக் சென்டரில் போட்டுட்டு ஒரு பார்ட்டிஷன்லேயும் 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு ஒரு டிசைன் மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஏசி ஃபுல் டெம்பரேச்சரில் இருந்துமே உங்களுக்கு தெரியுதா, கையில் வந்து ஷைனாக இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு நல்ல ஸ்வெட்டிங் வந்துகிட்டே இருக்குது. நான் ரெடியாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு டால்கம் பவுடர், பான்ஸ் பவுடர் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்வெட் ஆச்சுன்னா நம்ம டிசைன் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு நம்ம ஃபுல்லாக பவுடர் வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ தட் ஸ்வெட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க பவுடருமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க.
எனக்கு ஒரு டைம் வந்து என்னென்னா என்னோடய பிரைடு இதே மாதிரி தான் அவங்களுக்கும் மெஹந்தி போட்டு நம்ம பவுடர் போட்டு பேக் பண்ணிட்டோம். பட் வந்து ஸ்டெயின் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கம்மியான மாதிரி எனக்குமே ஃபீல் ஆச்சு. ஸோ தட் நான் இவங்களுக்கு பயந்துட்டே இருந்த ஸ்வெட் ஆகிடக்கூடாது, டிசைன் ரொம்ப பார்த்து பார்த்து போடுறோம், அந்த மிஸ்டேக் திரும்ப பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வரி பண்ணிகிட்டே போட்ட டிசைன் இது. அண்ட் வந்து செகண்ட் ஆஃபில் வந்து நம்ம இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் மாதிரி போட்டிருந்தோம். லைன்ஸ் வந்து ரொம்ப ப்ராடாக போடாமல் மீடியம் சைஸில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராப் டிசைன் மாதிரி போட்டிருந்தோம். ப்ளஸ் வந்து அதோட சென்டரில் ஒரு டாட் வச்சு ஆட் பண்ணியிருந்தோம். நம்ம அவங்களுக்கு பாம்பில் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுறதுனால ரொம்ப இன்ட்ரிகேட்டான டிசைன் கொச்சுன்னு போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக பயங்கரமாக ஸ்வெட் ஆகி அது இன்னும் ஸ்மஜ் ஆகியிருக்கும். இன் பிட்வீன் ரொம்ப பயங்கரமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களோட ரூம் ரொம்ப குட்டியான ரூம் தான். ஏசி கிட்ட போய் அவங்க கை வச்சுட்டு நின்றுட்டு அதை ஸ்வெட்டை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து பான்ஸ் பவுடருமே பக்கத்தில் ரெடியாக வச்சுருந்தோம் நாங்கள். அண்ட் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு போட டிசைன் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் அப்படியே ஸ்மஜ் ஆகியிருக்கு பாருங்கள். அங்கெல்லாம் நல்லா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வந்து செகண்ட் ஆஃப் நம்ம முடித்ததுமே தேர்ட் ஆஃபில் வந்து ஒரு லோட்டஸ் டிசைன் மாதிரி போட்டுட்டு அண்ட் ஃபோர்த் பார்ட்டிஷனில் வந்து அந்த பீகாக்கோட ஃபெதர்லேருந்து ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் லோட்டஸ் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் வரா மாதிரி நம்ம போட்டுட்டோம். அவுட்கம் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. எனக்குமே இது நியூ டிசைனாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி போடுறது. நான் ரொம்பவே பார்த்து பொறுமையாக தான் போட்டுட்டு இருந்தேன், எனக்கு டிசைன் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக எல்லா பிரைடுக்குமே அப்படி தான் பண்ணுவேன். பட் இவங்க வந்து என்னோட ஸ்பெஷல் கிளைண்ட். என்கிட்ட வந்து அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு புக் பண்ணும்போதே என்னை ட்ரையல் கூட பார்க்கல. என்கேஜ்மெண்ட் போட்டுட்டு வெட்டிங் புக் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. என்னை புக் பண்ணும்போதே என்கிட்ட 2 ஈவெண்ட்டுக்குமே சேர்த்து அவங்க புக் பண்ணிட்டாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு கிளைண்ட் இவங்க எனக்கு. அண்ட் வந்து இன்னொரு கையில் இதே மாதிரி சேம் எலிஃபண்ட் வித் அம்ப்ரெல்லா போட்டுட்டு மிடில் வந்து நம்ம இந்த கெட்டி மேளம் கலசம், அந்த கலசத்துக்கு இருந்த பார்ட்டிஷனில் கெட்டி மேளம் நாதஸ்வரம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்வெட் ஆகிற ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேண்டு போடும்போது மட்டும்தான் இருந்துச்சு. செகண்ட் ஹேண்ட் போடும்போது அவ்வளோவா ஸ்வெட் ஆகவே இல்லை. ஸோ தட் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அந்த வரிஸ் இல்லாமல் டிசைனில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி டக்குன்னு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் ஆஃபில் மட்டும்தான் நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். ஐயோ ஸ்வெட் ஆகிடுமோ, டிசைன் ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகிடுமோ, அகைன் ரிமூவ் பண்ணிவிட்டு போடணுமோ, நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியாதோ, இவ்வளோ அழகாக இருக்கே டிசைன், இப்படியெல்லாம் நான் பயந்துட்டு இருந்தேன். இது யூஸ்வலாக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கிற ஒன்று தான். நான் அவங்கக்கிட்ட மார்னிங் மெஹந்தி முடிச்சுட்டு வந்ததுமே கேட்டிருந்தேன், காயத்ரி இது மாதிரி உங்களுக்கு ஸ்வெட் ஆகுற மாதிரி இருந்துச்சுல்ல, பாம்பில் வந்து ஸ்டெயின் எப்படி இருக்குது, லாஸ்ட் டைம் இருந்த மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குது ஜோதி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராகவே வந்திருக்கு, இன்னும் டைம் ஆக ஸ்டெயின் டார்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை கேட்டதுக்கப்புறம் தான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம அந்த ஹேண்டில் என்ன டிசைன் போட்டோமோ அதே மாதிரி டிசைன் இந்த ஹேண்ட்லேயுமே போட்டுட்டோம். அண்ட் வந்து அவங்க இன்னொரு திங் ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்னென்னா அவங்க வந்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. ஸோ தட் நீங்கள் எனக்கு வந்து தம் ஃபிங்கர் அண்ட் இந்த பாயிண்டர் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, இண்டெக்ஸ் ஃபிங்கர், அது ரெண்டுத்துலேயுமே வந்து எனக்கு ஃபுல்லாக கேப் மாதிரி ஃபில் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி டிசைனாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த 2 ஃபிங்கரில் மட்டும் லீஃப் இருக்க மாதிரி டிசைன் ஆட் பண்ணியிருந்தோம். ஹோப்ஃபுல்லி இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தம்ப இம்ப்ரெஷன் அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் நான். சூப்பராக இருக்குங்க மெஹந்தி. என்கேஜ்மெண்ட்டுமே வந்துட்டு நான் 2மே சேர்த்து புக் பண்ணதுக்கே வந்துட்டு எனக்கு பேஜ் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டப்பவே நான் ஸ்டெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். பட் ஆல்மோஸ்ட் லைக் 2.5 வீக்ஸ் கிட்டத்தட்ட இருந்துச்சு அந்த ஸ்டெயின். செம்ம டார்க் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இந்த ஸ்டெயின் எப்படி இருக்கும்னு பார்க்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ ஜோதி, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே டிசைன் சூப்பராக வந்துருந்துச்சு. அவங்க ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம ஆல் ஓவர் சென்னை மெஹந்தி அண்ட் மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ஈவெண்ட்டுக்கும் நான் மெஹந்தி போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye.